லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். வணக்கம். வணக்கம் சின்னா. தமிழ்நாட்டில் மழை காலங்கள் வந்தாவே மிகப்பெரிய பிரச்சனை. இது அதிகமான பிரச்சனை விவசாய மக்களுக்கு தான் அதிகமாக வாய்க்கலாம். மழை வந்தால் நல்லதுப்பா. ஆனால் அவங்களுக்கு மழை வந்தால் மக்களுக்கு இப்போ பெரிய ஒரு பிரச்சனை. மக்களுக்கு பிரச்சனையா, அரசு ஆட்சியாளர்கள் பிரச்சனையா? ஆட்சியாளர்கள் பிரச்சனை தான். அது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அமைஞ்சிருது. ஏன்னா அவங்க உழைச்சி சேர்த்து வச்ச நெல் முட்டைகளை சரியாக கொள்முதல் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இதுக்கு என்னதான் முடிவு பண்ணுறது இந்த விவசாயிகளுக்கு? பிரச்சனை என்னன்னா, மழை இயற்கையின் கொடை. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரும். சில காலத்தில் கொஞ்சம் கூடுதலாகவும் குறையும் அப்படிங்கிறது இருக்குன்னு வைங்களேன். ஆனால் ஒரு அரசு என்ன செய்யணும்? அதை சரியான முறையில் அதை எதிர்கொள்கிறதுக்கான வழிமுறையை அதை செஞ்சு வச்சுருக்கணும். அதை செய்கிறதுக்கு துப்பு இல்லாமல் என்ன மாதிரி ஆகி போச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, மழையினாலே பிரச்சனை தான். மழை வரலன்னா தண்ணிக்கு தவிச்சு செத்து போக வேண்டியதுதான். அப்போது மழை வேணும். ஆனால் மழை வந்தால் இது ஒரு பிரச்சனை ஆகிடுது. இல்லை, மழை வந்தால் பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் சார் அரசு. இப்போ அமைச்சர் சொல்கிறாருல்ல, கொஞ்ச காலம் இப்போ அந்த பிரச்சனையோட அடிப்படை என்ன? விவசாயிகள் நெல்லை காய போடுறதுக்கும் அதை வாங்கி அதை இது பண்ணி கிட்டங்களை வைக்கிறதுக்கும் வழி இல்லை. அதை செய்கிறதுக்கு அரசுக்கிட்ட ஆர்வமும் இல்லை. அதை அதிகப்படியான நெல் வருது, அதை வாங்கி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும்ல. நீங்கள் நம்ம கவனம்லாம் எங்கே இருக்குது? டாஸ்மாக் டார்கெட்டில் இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன லட்சத்துக்கும் விவசாயிகள் இப்படி தான் இருப்பாங்க. அதோட விவசாயத்தை சீமான் சொன்ன மாதிரி இவர்கள் ஆந்திராவிலேருந்து அரிசி வாங்குறாங்கன்னா இங்கே உள்ள விவசாயிகளை இப்படி தான் நடுத்தருவில் விடுவாங்க. விவசாயிகள் பிரச்சனையை ரொம்ப எடுத்தவங்க கவுத்தங்கிற மாதிரி இவங்க டீல் பண்ணுறாங்க. அவனோட பின்விளைவு எத்தனை பேருடைய கடந்த காலங்களில் ஆரம்பித்து எவ்வளோ விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்போது ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு விவசாய நெல் ஒவ்வொருத்தங்களோட வீட்டில் அன்னம் சாப்பிட்றது, சோறு, அதை உருவாக்கி கொடுக்குற விவசாயி செழிப்பாக இருக்கணும். அப்போ அரசு அதை சரியான முறையில் செய்யணும்ல. அந்த இதுகளை பாதுகாப்பு கிடங்குகளை உருவாக்கி வைக்கணும்ல. அதை செய்ய துப்பு இல்லை இந்த அரசு. திராவிட மாடல் மாநிலங்களும் இப்படிதான் நெல் கொள்முதல் எல்லா இடத்தும் பண்ணால் அவன் அங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்களா? அவன் பாதுகாத்து வைக்க போய் தானே அவன்கிட்ட இருந்து வாங்குறீங்க. அவனுக்கு கரெக்டாக கமிஷன் கொடுத்து வாங்குறாங்களா என்னன்னு வெளியே பேசிக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ அதை அங்கேருந்து வாங்க தெரியுது. நம்மக்கிட்ட நீங்கள் அதை மிகுதியாகுதோ குறையாகுதோ இருக்கிறத ஒழுங்காக பாதுகாக்க வச்சுருந்தீங்கன்னா மிகுதியானதை நீங்கள் விற்றுட்டு போகலாம்ல. பக்கத்து மாநிலத்துலேருந்து ஏன் வாங்குறீங்க? அங்கே வாங்குறது கொஞ்சம் குறையும். அப்போ குறையும்ல. அப்போ உங்ககிட்ட இருக்க பொருளை நீங்கள் மதிக்கலை. அதை கேட்டால் அமைச்சர் சொல்றாரு, கொஞ்சமான நெல் அது இது முளைச்சிட்டு பாய்களா என்ன இது? அது நெல் முளைச்சா அது என்னத்துக்கு ஆகும்? ஒரு லாரியில் அடக்கி வச்சிருக்காங்க, அந்த லாரிலேருந்து இறக்கி வைக்கிறது கூட முடியாமல் இருக்குது. அப்போ மழை பெஞ்சா நனையும். அந்த விவசாயி அவ்வளோதான், தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். போகிற வழியிலே ஒரு கயிறை வாங்கிட்டு போய் நிலையில் தொங்கிட்டு இது போய் சேர வேண்டியதான். அதில் இவர்கள் விவசாயி தூக்கில் தொங்கிட்டார்கள் அப்படின்னா அரசியலாம் மாறும். விவசாயத்துக்காக போராடினா சட்டம் போடுவீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இது பண்ணுவீங்க. ஆக இந்த திராவிட மாடல் அரசுக்கு வெறுமனே ஸ்டிக்கர் ஓட்டுறது, இந்த மாதிரியான விளம்பர இதுகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இல்லையா, அடிப்படை இது இல்லை. அதெல்லாம் குறிப்பாக விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு கிடங்குகள் கட்டுறதை விட இவர்களுக்கு ஊருக்கு அப்பாவுக்கு சிலையை நடுறது தான் இவர்களுடைய முக்கியமான பிரச்சனை. அதுதான் இவர்கள் தீர்க்கிற இது. கடலில் கொண்டு போய் பேனாவை நடணும். அவர்கள் சிந்தனையெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஒன்று டாஸ்மாக் வியாபாரத்தை அதிகப்படுத்தணும், குடிக்கிறவன மதுவிலக்கு அமைச்சருடைய இது வழக்கமான இதெல்லாம் ரொம்ப பெருசாக நாங்கள் ஒன்றும் அச்சீவ் பண்ணல. இது எங்களுக்கு ஆவரேஜாக வர்ற ஒரு தொகை தான் அப்படிங்கிறாங்க. அப்போ டார்கெட் அப்படி தங்க விலை ஏறுற மாதிரி டாஸ்மாகோடைய வருவாய் ஏறணும், விற்பனை ஆகணும். இப்படி ஒரு கேவலங்கட்ட அரசு இருக்குமாங்க? இப்படி ஒரு ஆட்சியாளர்களாங்க? இப்போ உன்னுடைய டாஸ்மாகில் இவ்வளோ வருமானம் கூடுதுன்னா அதோடைய அர்த்தம் என்ன? முட்டாள்களா? இவ்வளோ பேர்களை நீங்கள் குடிகாரங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் நியாயப்படி வெக்கப்படணும். கூச்சமே இல்லாமல் இதை மாடல் அரசு அந்த மாடல்னு பேசிட்டு அலையிறீங்க. இவ்வளோ குடிகாரங்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோமே. இவ்வளோ குடிகாரம் உருவாகிறோம்னா ஒரு குடிகாரம் உருவாகினோம்னா அந்த குடும்பமே நாசமாகும். நீ இவ்வளோ குடிகாரங்களை உருவாக்கி வச்சுருக்கீங்க. இதில் வெக்கம் இல்லாமல் நீங்கள் இதில் மற்றவங்களை பார்த்து தற்கொலை கூட்டம்னு சொல்கிறீங்க. அவன் தற்கொலை கூட்டத்தை தான் உருவாக்கி வச்சுருக்காங்களேங்களேன். அதை உருவாக்குனதுக்கான காரணம் யார்? நாம் சரியாக அரசியல் பேசலை, பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுக்கல. அதனால தான் ஒரு நடிகனை பார்த்து போய் விசில் அடிச்சுட்டு அவன் முன்னாடி போய் விழுந்து கூட்டத்தில் நெறிப்பட்டு சாகிற ஒரு நிலை வந்திருக்கு. அந்த இளைஞர்களை நீங்கள் சரிப்படுத்திருக்கணும்ல. இவ்வளோ நாள் திராவிட அரசியல் பேசுனீங்கல்ல. நீங்கள் வந்ததோடைய விளைவு என்ன? மாணவர்கள்ட்ட இருந்து அரசியலில் பிடுங்கி ஓரங்கட்டி வச்சது தான். மாணவர்கள்ட்ட போதைப் பொருள்
போதைப் பொருள் மாதிரியான பொருள்களை கொடுத்தது. டாஸ்மாக் சரக்கு வியாபாரத்தை, சாராயத்தை குடியை கெடுக்கும்னு சொல்லி வந்த தமிழ் சமூகத்துக்கிட்ட வந்து நீங்க குடிய வந்து சகஜமா மாத்தி விட்டீங்க. அவங்க மாத்தி விட்டுட்டு அந்த பயல்க வந்து அவன்ட்ட எந்த அரசியல் உரையாடலும் கிடையாது. அரசியல் ரீதியான எந்த நிகழ்ச்சிகளும் கிடையாது. அவன்ட்ட பேசுறது கிடையாது. சுத்தி நடக்கிற புத்தக வாசிப்புக்கான இதை உருவாக்குறது கிடையாது. எதுவும் கிடையாது. அவன் எங்க போவான்? அவன் காட்சி ஊடகத்தின் வழியா வந்து சினிமா நடிகனை பார்த்து பிரமிச்சு பார்க்குறான். அப்ப அதானே நடக்கும். அவன் சமயத்துல ஒரு பையன் வந்து அழகா தீகாவை சேர்ந்த அருள்மொழி சகோதரி அவங்ககிட்ட வந்து அந்த பையன் அழகா கேட்டிருந்தான். உண்மை நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. ஏன்னா செய்யலை. அங்கே வடிவேல் மாதிரி பாக்கெட்லேருந்து இப்படி தான் விரிச்சு தான் காட்டணும். ஒன்றும் இல்லை. ஏன்னா செய்யலையே நீங்கள். அரசியல் மயமே படுத்தலை நம்ம இளைஞர்களை. பிறகு வந்து இளைஞர் தற்கொலை ஆகிட்டான்னா அவன் அப்படி தான் ஆவான். அவனுக்கு இந்த சினிமா நடிகனை சினிமா அது ஒரு திரை. அப்படி அதெல்லாம் வந்து டைரக்டர் சொல்லி கொடுக்குற நடிக்கிறாரா, அவருக்கு ஒரு சரக்கும் கிடையாதுல, சொந்த சரக்கு கிடையாதுடா அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கே புரியலையே. இவ்வளோ டெக்னாலஜி ஏஐ பயன்படுத்துகிற பிள்ளைங்களுக்கு இந்த விஷயம் சாதாரண விஷயம் புரியல. ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு போய் விழுந்து சாகுறாங்க. அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. இதில் நம்ம வந்து விஜய் குறைப்படுறதுல ஒன்றுமே கிடையாது. அதோட சேர்த்து வந்து இந்த நிதி வாங்கின அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்களாம் பேசுனதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பல வாரியாக சொல்கிறாங்கன்னு வைங்களேன். எனக்கு அவங்கள பார்த்தா என்ன சொல்கிறதுன்னே தெரில. இவ்வளோ ஒரு விஜய் மீது தவறு இல்லை சொல்கிறாங்க. விஜய் பார்க்க தானே போய் இறந்தாரு. எப்படி கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ குழந்தைங்க சமூகமே எப்படி மாறி இருக்கு. இந்த சமூகத்தை எத்தனை காலம் ஆகும் இதை திருத்துறதுக்கு. ஒன்று டாஸ்மாக் சாரையில் விழுந்திருக்கு, சினிமா போதையில் விழுந்திருக்கு, இந்த திரை கவர்ச்சியில் விழுந்த சமூகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் செய்யணும். எப்படி இது ஒரு பரீட்சை மாதிரி தான். ஆமாம், இதை பார்க்கும்போதே தெரியுது. தன் பிள்ளை இறந்துட்டான், ஆனால் வந்து அந்த நடிகன் வந்து ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அது என்ன சொல்கிறது? என் பிள்ளை இப்படி ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு போய் செத்து போனாங்கிற வருத்தம் இல்லை. அப்போ தொடர்ந்து திருமாவளவன் பற்றிய சர்ச்சை வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு பேச்சுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பேசக்கூடாது. இப்போ நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் அவர் பேசியிருக்காரு. என்னை வந்து ஒரு எஸ்சி மக்களுக்கான தலைவராக என்னை போர்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அந்த வழக்கறிஞர் சங்க தேர்தலுக்கு இது ஒரு பெரிய இது முட்டுக்கட்டை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை முதல் விஷயம், அந்த பிரச்சனை நாம யாரும் பேசலை. அவர் தான் அதை பேசி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். ஒரு சாதாரண சம்பவங்க. ஒரு வாகனம் சாலையில் நீங்கள் வெளியே போனீங்கன்னா நம்ம வண்டி இன்னொருத்தங்களை அடிக்கும், இன்னொருத்தவங்க வண்டி நம்ம வண்டியில் படிக்கிறது சாதாரண விஷயம். இப்போ சாரிப்பா தெரியாமல் சாரி பஸ் இன்னும் முடிஞ்சு போச்சு. இல்லை சரி, நீங்கள் அந்த பையனே கூட தவறாகவே இருக்கட்டுமே, அவன் வந்தான், நீங்கள் வந்து அதை சரி விடுங்க அப்படின்னு கடந்து போயிருக்கலாம்ல. மறுநாள் அன்னைக்கே ஒரு வீடியோ போட்டீங்க, சரியா? அது முடிஞ்சு போச்சா? அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு மேடை கிடச்சிடுச்சின்ட்டு அங்கே இருக்கிற சிறுத்தை குட்டிகளை உசுப்பேற்றுறதுக்காக அவன் வந்து என்ன சாதிங்கிறதுக்காக அடிக்கலை, அவன் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டீங்க. அது வந்து கூட ஒழுங்காக அடிக்கலை, சும்மா 2 தட்டு தட்டினாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு சார்? இப்போ அந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு போயிட்டா, இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கேள்வியை கேட்கும்போது என்ன சொன்னீங்க? அவர் மேலே வந்து இது பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. யாராவது பண்ணுறாங்களா? அவராக தான் பண்ணிக்கிட்டாரு. அவரை வந்து அட்டவணை பிரிவு அரசியல்வாதியாக நம்ம யாரும் இது பண்ணலை. ஆனால் அவரே அந்த அளவில் சுருங்கிக்கிட்டாரு, அந்த அளவுக்குள்ளே தான் பதுங்கிக்கிட்டாரு, அதை தான் பாதுகாப்பு கேடயமாக வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை சாதாரண ஒரு வாகன பயண பிரச்சனையை அடுத்தடுத்து காணல. இப்போ நேற்று கூட பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் மறந்துட்டாங்க, அதை முடிஞ்சுட்டாங்க, அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டாங்க. நீங்கள் இப்போ திரும்ப வந்து நேற்று அதுக்கு விளக்கம் கொடுக்குற வெங்காயம் கொடுக்குறேன்ட்டு திரும்ப மறுபடியும் பேசி இப்போ மறுபடியும் அது வந்து திரும்ப டிபேட்டாக மாறுது. இப்போ எதில் போய் ஒளிகிறீங்க? பார் கவுன்சில் தேர்தலுக்கு ஆனால் இதை மாற்றுறாங்க அப்படின்னு கொண்டு போய் ஒளிகிறீங்க. இதுக்கு என்னங்க சார் சம்மந்தம் இருக்குது? ஒரு வாகன பயணம் நீங்கள் நடந்தது, உங்கள் இதில் தவறு. முதல்ல அந்த பையன் மேலே தவறே இருக்கட்டும், உங்கள் ஆள் எப்படி போய் அடிக்கலாம்? எளிமையான கேள்வி. உங்கள் கூட்டம் எப்படி போய் அடிக்கலாம்? சரி, உங்கள் கூட்டம் தான் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சு விட்டானுங்க. அதுவும் அந்த இதுக்குள்ளே போய் அலுவலகத்துக்குள்ளே போய் அங்கே போய் அவன் போய் இப்போ தப்புறதுக்காக ஓடுறான். அங்கே போய் உள்ளே போய் அடிச்சிருக்காங்க, அவ்வளோ அடித்து இது பண்ணிருக்காங்க. திரும்ப அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வெங்காயம் கொடுத்து பேசுகிறீங்க, அடிக்கலை, இது சரியாக அடிக்கலைன்னு நீங்கள் பேசுகிறீங்களா? அதெல்லாம் தான் கூடுதலாக மாற்றுது இந்த பிரச்சனையோட வீரியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அதெல்லாம் செஞ்சுவிட்டு கடைசியில் நீங்கள் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், அந்த பட்டவர்கள்னு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறேன். இப்போ தேர்தலுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த பிரச்சனையை நீங்கள் தான் மாற்றி விட்டீங்க. இதுக்குள்ள வந்து இப்போ வந்து தேர்தல் அரசியல், பாரத கவுன்சில் தேர்தல் வரப்போகுது, அதனால இதை வந்து இதாக்குறாங்க அப்படின்னு. இது திருமாவளவன் அவர்களுடைய செய்தது தவறு, அவ்வளோதான். அந்த தவறை தவறுன்னு ஒத்துக்காங்க. இது சாதாரணமாக அம்மா என்னுடைய தொண்டர்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாங்க,
மன்னிச்சுக்காங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாக கடந்து போக வேண்டிய விஷயத்த நீங்கள் பெருசாக பேசி இப்போ அதன் அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இதை இப்போ நீங்க என்ன வந்து இப்படி போர்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ம் பெரியாரை வந்து ஒரு கன்னடன் போர்ட்ரேட் பண்ணுவீங்க, ம். அம்பேத்கரை வந்து ஒரு மராத்தியன் போர்ட்ரேட் பண்ணிடுவீங்க. அப்போ இப்படி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த மண் சார்ந்து நீங்க போர்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ம். எப்படி இங்க சமத்துவம் உருவாகும்? ம். அப்ப எல்லாருக்கும் தலைவர்னா எல்லாருக்குமான தலைவரா உருவாக்கணும்ல. ஏன் ஒவ்வொருத்தரையும் இந்த போர்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு இந்த மண் சார்ந்த ஒரு விஷயத்தை ஏன் சாயம் பூசுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை அது புரியல. இவர் தப்புறதுக்காக அவங்கள எல்லாம் வந்து இழுக்காரு. இவர் செஞ்சது தவறு. அந்த தவறுங்கிறத ஒத்துக்கிடணும். அதை ஒத்துக்கிட்டா அது முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை. ஆனால் அதுக்கு பதிலா அம்பேத்கர், ஈவேரா எல்லாம் வந்து இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அம்பேத்கர் அவர்கள் மராத்தியர்னா மராத்தியர் தானேங்க. அம்பேத்கர் எங்கேயாவது வந்து நான் மராத்தியர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. அவர் மராத்தியர் தானே. மராத்தியத்தை சேர்ந்தா மகர். அவர் அந்த சமூகத்தை கூட சாதி ஒழிப்பு கூட அவருக்கு அது பேசல. மகர் ஒழிப்பு பேசினாரா? இல்லையே. நீங்க இங்க தான் வந்து சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சாதி ஒழிப்பு இங்க இல்ல. எல்லா பேரும் சாதி சாதிய அரசியல் தான் நடத்தப்படுது. சாதியை வச்சு தான் வாழ்றீங்க. சாதியை வச்சு தான் இந்த உயிர்கள்லாம் வாழுது. இந்த ஜந்துக்கள்லாம் வாழுது. இந்த அரசியல் ஜந்துக்களே இந்த சாதியை வச்சு தான் வாழுது. ஒன்று சாதி ஒழிப்புன்னு சொல்லுது, இன்னொன்று சாதி ஆதிக்கம் பேசுது. இந்த சாதி தான் இவர்களுக்கு முதலீடு, மூலதனம் எல்லாமே. சாதியை ஒழிக்கணும்னு பேசுறவனுக்கு அதான் மூலதனம், சாதியை வச்சு ஆதிக்கம் செலுத்துறவனுக்கு அதான் மூலதனம். ஆனால் வந்து சும்மா எல்லாம் வந்து இதுக்குள்ள வேலை கிடையாது. அப்போது நீங்கள் இயல்பாக அதை கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து கன்னட பலிஜா நாயுடு அப்படின்னு சொல்லப்படுற ஈவேரா அவர்கள், அவர் கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய ஒரு தெலுங்கர். சரி, இப்போ அவரே வந்து தன்னை வந்து கன்னடர் அப்படின்னு அந்த இதில் சொல்கிறாரு. அப்படின்னா அவரை அப்படியே நம்ம மதிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? எதுக்கு அவர் தமிழராக மாறணும்? கன்னடர் சொன்னால் நான் தமிழை நான் எப்படி கேட்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் நல்லது சொன்னால் வந்து ஏற்றுக்கிட்டுறாங்கல்ல. இப்போ நீங்கள் எம்ஜிஆரை மலையாளின்னு சொல்லி தான் கருணாநிதி பிரச்சாரம் பண்ணார். கருணாநிதி யாருங்கிறது அடுத்தது வருது இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மலையாளின்னு மட்டும் சொன்னீங்க. கருணாநிதி யாரு? நீங்கள் யார் சார் அப்படின்னு நம்ம கேட்கல. அன்னைக்கு கேட்கல. இப்போ எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி அரசியல் பண்ணாங்க. மக்கள் தேர்வு பண்ண தானே செஞ்சாங்க. மலையாளியாக இருந்தானே யாராக இருந்தாலும் தேர்வு பண்ணாங்க. ஜெயலலிதாவை வந்து கன்னட இதுன்னு சொன்னீங்க அப்படின்னு தேர்வு பண்ணாங்க. அப்போது அது மக்கள்கிட்ட அது பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் பிரச்சனையே இல்லை. இப்போ ஈவேரா அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவர் சொன்னதை கேட்டு தான் தமிழர்கள் வந்து சாதிக்கு பின்னாடி பெயருக்கு பின்னாடி சாதி இதை வந்து நீக்கினாங்க, விட்டாங்க. அவர் சார்ந்த சமூகத்தவர்கள், அவர் சாதி அந்த மொழியை சார்ந்தவர்கள் யாருமே வந்து அதை ஏற்றுக்காத பட்சத்தில் தமிழ் ஏன்னா இயல்பாகவே தமிழங்கிட்ட அந்த மரபு இருந்தது. இந்த ஒரு நல்ல விஷயம்னா நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிற மரபு இருந்தது. அதனால் விட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவரை வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கிறதுல ஒரு தவறு இல்லையா? ஏன் சொல்கிறேன், அவர் நல்லது சொல்கிறாருன்னா நல்லது ஏற்றுக்கிடலாம். இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் ஏற்றுக்கிட்டோம், சேகுவேராவை பேசுகிறோம், நெல்சன் மண்டேலாவை பேசுகிறோம், இப்படி உலகத் தலைவர்களை கொண்டாடுறோம்ல, அவங்களெல்லாம் வந்து இதுக்கு தமிழராக மாற்றுறோம். அதே மாதிரி அம்பேத்கரும் மராத்தியராக இருந்து போகிறதுல என்ன பிரச்சனை? இவர் வந்து கன்னடாவில் இருந்தால் என்ன பிரச்சனை? ஈவேரா ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்கள் ஏன் சார் வந்து இவர் தமிழர்னா எவர் தமிழர் அப்படிலாம் எதுக்கு பேச வேண்டிய இருக்கும்? அது அவசியமே இல்லையா? இப்படி இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். இப்போ அம்பேத்கர் மராத்தியராக இருந்து அவரை யாருங்க மதிக்காமல் இருக்க போகிறாங்களா? இல்லையே. அம்பேத்கர் இந்த தேசத்தின் சட்டத்தை உருவாக்கிய மாமேதை, அறிவு சூரியன். அவரை அந்த அளவில் மதிக்கிறோம். நீங்கள் முதல்ல அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட அட்டவணை பிரிவினருக்கான தலைவராக மாற்றுறதே வந்து அபத்தம் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவரை விட்டுருங்கப்பா, முதல்ல உங்கள் கூட்டு சிறையிலேருந்து அவரை விடுதலை பண்ணுங்கப்பா. அவர் பொது தலைவர் ஆகட்டும், அவர் பொதுவான ஆளாக இருக்கட்டும். ஆனால் விட்டுட்டு எல்லாரும் கொண்டாடிடுவாங்களா? இல்லை, அதெல்லாம் இவங்க கொண்டாடுறதோடைய அதாவது சில இதை வந்து இதுக்குள்ள அடையாளம் சிக்கலுக்குள்ள மாட்டியாச்சு. இனி வரும் காலமாவது அதை நோக்கி பயணிக்கணும்ல. அடுத்த தலைமுறைக்காவது ஒரு பொதுவான தலைவராக மாறணும். அவர் இந்த தேசத்தின் சட்டத்தை இயற்றிய மாமேதை அப்படிங்கிறத கொண்டு போய் சேருங்க. நீங்கள் உங்களுடைய சொத்தா ப்ராடக்டாக மாட்டும் போது அது அங்கே தான் இருக்கும் சார், வேற வழி இல்லை. நீங்க ஒரு குண்டு சிறையை ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. இன்னொருத்தர் எடுக்கிறதுல அவனுக்கு ஒரு இதாகத்தான் செய்யுது. இவருடைய தலைவர்னு மாத்திட்டீங்கன்னா அதான் நம்ம இப்போ காமராஜரை பொது தலைவராக சொல்லலாம். காமராஜர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர் இந்த கிரெடிட் பண்ணாலும் கூட அவரை நம்ம பொது தலைவராக கொண்டாடுறோம். ஏன் அதே மாதிரி அம்பேத்கரை கொண்டாடுங்க. அம்பேத்கர் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை இதை வந்து விட்டுட்டு வர்றாரு. யாருக்காக? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுடைய இதுக்காகவும் தான் விட்டுட்டு வர்றாரு. அப்போ அதை வந்து நீங்க கொண்டு போய் சேர்த்துருக்கணும்ல. அப்படி திருமாவளவன் அவர்கள் கடைசியில் பொதுவாகவே வந்து இந்த அவர்களுடைய அரசியல் கடைசியில் இதுக்குள்ள போய் பதுங்கி கொள்ளும் அரசியல் அதை இதுலையும் செஞ்சிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம பாலிமர் தொலைக்காட்சி அந்த குழுவினர், செய்தியாளர்கள் குழுவினரை வந்து பாராட்டணும். தொடர்ந்து திருமாவளவன் அவர்களை வந்து அந்த இது அவர் போடுறத எல்லாத்தையும் கரெக்டாக டேட் பை டேட்டாக போட்டு விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாலிமர் இல்லைன்னா இந்த செய்தி வெளியே வந்திருக்காரு, டிபேட்டாகவே மாறி இருக்காரு. இதனை அடுத்து திருமாவளவன் வந்து இப்படிலாம் ஒரு இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாருன்னு சொன்னீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகைக்கு வந்து
இந்த துறையே வந்து ஒரு சாதி புத்திக்குள்ள இருக்குது. ம். எப்போதான் இந்த இழவு ஒளியும் தெரியலையே அப்படின்னு ரொம்ப மன கஷ்டத்தோடு தன்னுடைய பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறதுக்காக தன்னை கூப்பிடல, நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ம். ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. ம். தொடர்ந்து இவ்வளோ பெரிய தலைவரா தான் உயர்ந்ததுக்கு அப்புறமும் எனக்கு இந்த மாதிரி அநீதிகள் நடக்குது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் அவருக்கு சமீபத்துல ஒரு கோயில்குள்ள கோவில், ஆமா, போகுது வல்லக்கோட்டை கோவில்ல ஆமா. அது ஒரு பிரச்சனையா இருந்தது. ஆமா. அதை அவரு கடந்து போயிட்டாரு. அது ஏதோ சேகர் சொல்லி பாபு போயிட்டாரு. எல்லாம் வச்சு அதை பேசி மூசி இது பண்ணிட்டாங்க. மூடிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த விஷயத்துல ஒரு அவர் வீடியோவே அதுல வெளியே வந்துருச்சு. அதை ஆமா. சொன்னதுல. இந்த விஷயத்துல ஒரு அதிகாரியுடைய கவனக்குறைவா கூட இருக்கலாம். இதை உடனே சாதிக்குள்ள போய் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ம். அந்த அதிகாரி எம்எல்ஏக்கு சொல்லணும்னு நான் எத்தனையோ முறை ஃபோன் பண்ணேன், நீங்க ஃபோனே எடுக்கல. ஆ. இதே நான் இன்னைக்கு இருக்க எம்எல்ஏவா இருக்கிறேன், வேற யாராவதுங்க அப்ப எம்எல்ஏ நீங்க இதை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? இதை உங்களுடைய கூட்டணி கட்சி திராவிட மாடல், சமூக நீதி மாடல், சாதி ஒழிப்பு மாடல், பெரியார ஈவே ராமசாமியாரை ஆக்ஸ்போர்டுக்கு தூக்கிட்டு போன மாடல், அதை கனிமொழி அவர்கள் அப்பப்போ அந்த பனை ப்ரொஃபைல் மாற்றக்கூடிய கனிமொழி அவர்களுடைய ஹீரோ ஈவே ராமசாமியார்னு சொல்றாங்கல்ல. அப்படியான ஈவே ராமசாமியாரை தூக்கி சாதி ஒழிப்பு பேசுற திராவிட மாடலை நேரடியாக நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டும். உங்களுடைய ஆட்சி நடக்கிற லட்சணம் இந்த இதுதான் லட்சணம் அப்படின்னு நீங்க பேசணும். இதை நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு அதிகாரியுடைய தனிப்பட்ட தவறாக கூட இருக்கலாம். அதுக்குள்ள இவர் இந்த சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால இவரை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியது. என் கையெல்லாம் படக்கூடாது, நான்லாம் திறந்து விடக்கூடாதுன்னு உங்களுக்கு என்ன இருக்குதா? ஏன் இப்படி எல்லாம் இது பண்றீங்க? வாண்டடா அப்படி சொல்லிக்கிட்டா அது என்ன இருக்கு? உங்களுடைய உரிமை, நீங்க அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு போர்க்கொடி தூக்குங்க. எதுக்கு இதுக்குள்ள போய் பதுங்குறீங்க? எங்க கைக்கு தொடக்கூடாதுன்னு எதுக்கு சார் நீங்க சொல்றீங்க? அவன் அந்த அதிகாரி அப்படி நினைக்கலன்னா கூட நீங்க எதுக்கு அப்படி சொல்லலாம்? நீங்க அதை என்கிட்ட என் போனை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்க அந்த அதிகாரியே கேள்வி கேளுங்க. அந்த அதிகாரியை வச்சிருக்கிற ஆட்சியை கேள்வி கேளுங்க. அதை தானே செய்யணும். ஏன் இவ்வளவு கேவலமா நீங்களே உங்களை தாழ்த்திக்கிறீங்க? இது தவறா இல்லையா? நீங்க யாரை கேட்கணும்? அந்த அதிகாரியை வேலையை விட்டு தூக்கு, அவன் மேல நடவடிக்கை எடு அப்படிங்கிறத நீங்க கேட்கணும். அவனுக்கு அந்த அதிகாரிக்கு இப்படி ஒரு சிந்தனையே இல்லாம இருந்திருக்கலாம். நீங்களா வாண்டடா எதுக்கு அதை சொல்றீங்க? அது ஒரு இயல்பான நடந்த தவறாக இருந்துக்கலாம். இல்லை திட்டமிட்ட இவர் செல்வ பெருந்தகை அந்த அதிகாரிக்கு பிடிக்கல சார், அப்படி கூட வச்சுக்கிடும். பிடிக்கல அதனால நான் சொல்லலை அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். நீங்கள் அதை கொண்டு போய் இதுக்குள்ள ஏன் முடிக்கிறீங்க? அப்போ இது ஒரு ஏற்கனவே திரும்ப சொன்ன அதே மாதிரி தான். இந்த கழிவிறக்க அரசியல் எதுக்கு? நேரடி அரசியல் பண்ணுங்க. ஆட்சியாளர்களை கேள்வி கேளுங்க. உங்கள் ஆட்சியில் இந்த அதிகாரிகள் இந்த லட்சத்தில் இருக்காங்க, எம்எல்ஏ மதிக்க மாட்டேங்காங்க, அவங்க அதுக்கு இதுக்குள்ள பொறுப்புக்குள்ள எம்எல்ஏ அவர்கிட்ட சொல்லணும், அந்த மக்கள் பிரதிநிதி அவர்கிட்ட சொல்லணும், செய்ய மாட்டேங்காங்கிறத கேள்விக்குள்ளாக்குங்க. அவங்க கூட்டணி கட்சி தானே, நீங்கள் தானே அடுத்து தொடர போகிறீங்க, அப்போ செய்யுங்க. அப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா காலை மதியம் இரவு 3 வேளையும் உணவு, டிஃபன் கேரியரில் சாப்பாடு போட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணான இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி? எனக்கு இது திட்டமாக தெரியல. இது இந்த பண்ணையார்த்தனம் இருக்குது ஊர் பக்கம். அதாவது ஒரு மக்களுக்கு உணவு கொடுக்கல, அதான் மக்களுக்கு இல்லைங்க சார். அடிப்படையில் அந்த தொழிலாளர்கள் என்ன கேட்டாங்க? நிரந்தர பணி, அரசு பணி. ஆனால் நீங்கள் அதை பிடிங்கி தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாக நீங்கள் செஞ்சீங்க. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸை ஏவி நீங்கள் எல்லாத்தையும் அராஜகமாக அந்த போராட்டத்தை ஒடுக்குனீங்க. ஒடுக்கிட்டு இப்போ என்ன கணக்கு காட்டுறீங்க? அவர்களுக்கு 3 வேளை நாங்கள் உணவு கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க உங்கள்கிட்ட உணவா சார் கேட்டாங்க? அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா அவன் சொந்த காசில் ஒழுங்காக திருப்தியாக இதை விட சிறப்பாக சாப்பிடுவான். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? சொல்லி காட்டுறதுக்கு வேலை செய்கிறீங்க. 3 வேளை உணவு போட்டோம். இதே ரெடி அவங்க அன்னாரி வளைய கூடாரத்தில் இருக்கிற சில விலங்குகள் இருக்குது, அப்படியே டக்குன்னு வெளியே வரும். நாங்கள் பார்த்தீர்களா, தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு போட்டோம். அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒருத்தரை ஆதிராவிடர் ஒருத்தரை நாங்கள் நீதிபதி ஆக்கினோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் சில விலங்குகளை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அன்னாரி வளையத்தில். அது மாதிரி இதையும் சொல்லுவாங்க. இதுக்கு தான் நடக்கும். இப்போ அவர்களுக்கு தேவையான ஊதியத்தை, அவர்களுடைய கோரிக்கை என்ன, அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றணும். அதை செய்யலை நீங்கள். மாறா இதுதான் ஒரு நுணுக்கமான இது. ஒருத்தனுடைய தேவை என்னவோ அதை செய்யாமல் அவனுக்கு தேவையில்லாத ஒன்றை செய்கிறது. அவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்களா சாப்பாடு போடுங்கன்னு கேட்டாங்களா? அவங்களுக்கு சாப்பிட தெரியாதா? நீங்கள் சம்பளத்தை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஊதியமும் அரசின் நிர்ணயிக்கப்பட்ட சலுகைகளும் கிடைக்கப்பட்டிருந்தால் அவங்க வாங்குற சம்பளத்திலேருந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு ஈடு கட்டுறதுக்காக 3 வேளை அதுதான் சார். அது எதுக்கு சார்? நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு தொகையை கொடுத்தாச்சுன்னா அவன் 3 வேளையும் பிரியாணி தின்ட்டு போகிறான். காப்பீடு திட்டம் நீங்கள் யார் சார் அவங்களுக்கு இது போடுறதுக்கு? 10 லட்சம் காப்பீடு திட்டம் கொடுத்துருவேன். அதை அரசு செய்யணுங்கிற பிரச்சனை செய்யணும். அதை செய்கிற கூடுதலாக நான் மீண்டும் சொல்கிறேன், மற்ற துறை சார்ந்த ஊழியர்களை விட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் கூடுதல் ஊதியத்தை கொடுத்து பாருங்கள்.
அது இயல்பான ஒரு தொழிலாக மாறும். நீங்களே அரசு நிர்வாகமே அவர்களை இந்த நிலைக்கு அடிமட்ட நிலையாக தான் பார்க்குது. அந்த தொழிலை செய்கிறதுக்கு அவனும் வரலல்ல, அவன் செய்கிறான்ல, அப்போ அவன் தான் வந்து உயர்ந்தவன். அப்போ அவனுக்கான ஊதியத்தை நீ உயர்த்தி கொடு. அப்போ அது பொது தொழிலாக மாறுது. எல்லா தொழிலும் எல்லாரும் வந்து செய்வாங்க. எல்லாரும் வந்து செய்வாங்க. எவனுக்கு தேவைப்படுதோ அவனு செய்வான். சம்பளத்தை குறைச்சா குறிப்பிட்ட மக்கள் மட்டும் ஆமா, குறிப்பிட்ட தயாரா இருக்காங்க. நீங்க இதுதான் அது கண்ணகி நகர்ல இங்க இருந்து உடைச்சி தூக்கி கொண்டு போய் அங்க போய் போட்டீங்க. அது வந்து அவர்களுக்கு அப்போ கொண்டு போய் நாங்கள் குடிசை மாற்று வாரியம் பில்டிங்ல வீடு கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து ஒழுகுது, தண்ணி சுத்தி எல்லாம் தண்ணி தேங்கி கிடக்கு, ஒரு நடவடிக்கை இல்லை. இங்க வந்து உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானித்து கொண்டிருந்த அட்டவணை பிரிவு மக்கள், அவர்களுடைய ஏழை தொழிலாளர்கள், அவர்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த நிலத்தின் பூர்வீக குடிகள் அவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி வெளியே கொண்டு போய் தள்ளிட்டீங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக அவர்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அவனே உழைச்சி அவனே சம்பாதிச்சு திங்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அவனுக்கு வந்து 3 வேளை டிஃபன் கேரியரில் சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு சொல்லி காட்டுவீங்க. சொல்லி காட்டுறதுக்கு தான் அதை போடுறீங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. வெக்கமா இல்லை? இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய பொருளாதார தன்னிறைவு அடைந்து விடக்கூடாது. அதுக்கு வேற திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் கேவலமாக அதை வேற சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் முட்டா கொடுக்குறோம், முட்டு கொடுக்கறதுக்கு. அதே வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சி, அதுக்கு எதுக்கு நாங்கள் முட்டு கொடுக்கணும்? ஐயா சாமி, நீங்கள் இப்படி இந்த பிரம்மாண்ட கட்சி பாதிக்கப்படும் போதெல்லாம் வந்து பாஞ்சி வந்து உங்கள் முதுகில் நீங்கள் அம்புகளை வாங்கி வாண்டடாக வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் தான் முட்டு கொடுக்குறது. எல்லாரும் சேர்ந்து அரசை விமர்சிக்கும் போது நீங்கள் அரசை நியாயப்படுத்தி என்ன சொன்னீங்க? எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க? தூய்மை பணியாளர்கள் அரசு இது வேலையை இதாகிட்டா அது வந்து குலத்தொழிலாக மாறிடும். எந்த தூய்மை பணியாளர் தான் பிள்ளை வந்து தனக்கு பின்னாடி தூய்மை பணி செய்யணும்னு எந்த தூய்மை பணியாளர் இவர்கிட்ட வந்து சொன்னாங்க? எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை விட்டீங்க நீங்கள். உங்களுடைய பேச்சு எல்லாமே இப்போ வந்து வீழ்ச்சியாக மாறி போச்சு. திருமாவளவன் அவர்களுடைய அந்த மாதிரியான ஆளுகளை தான் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து விமர்சிக்கிறோம். அதை வந்து உங்களால் வந்து ஏற்றுக்க முடியல, தாங்க முடியல. அதை மடைமாத்துறீங்க. உங்கள் சிறுத்தை குட்டிகள் விசில் அடிக்கலாம். அதில் ஒரு இது கிடையாது. ஏன்னா அது நீங்கள் என்ன சொன்னாலும் கண்கட்டிய குதிரைகளாக இருந்து அது உங்கள் இதை கேட்பாங்க. சுற்றி இருக்கிற மற்ற விமர்சனங்களை கேளுங்க. இந்த ஆட்சிக்கு மிக கேவலமாக முட்டு கொடுப்பதில் உங்களுக்கு மிக பெரிய போட்டியே நடந்துக்கிட்டு இருக்கு. மற்ற எல்லாரையும் விட நீங்கள் வந்து முதன்மையான முன் வரிசையில் இருக்கீங்க. முன்கள பணியாளர்கள் முதன்மையாக இருக்கிறீர்கள். அப்படி தூய்மை பணியாளர்களுடைய அவர்களுடைய நிரந்தரமான கோரிக்கையை நிறைவேற்றாமல், அவர்களுடைய கேட்குற உரிமையான கோரிக்கை நிறைவேற்றாமல் சாப்பாடு போடுவதெல்லாம் சொல்லி காட்டுவதற்காக தான். இது திராவிட மாடலின் வழக்கம் தான். திருச்சியில் மிகவும் பிரம்மாண்டமாக பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்பு அம்சங்களோடு உருவாகக்கூடிய இருக்கக்கூடிய பெரியார் உலகம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் வந்து திருமாவளவன் 10 லட்ச ரூபாய் காசோடைய கொடுத்துருக்காரு. இந்த பெருந்த அந்த மனப்பான்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாவம் வந்து வீரமணி அதிபர், திராவிட கழக அதிபர் வீரமணி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த அமைப்பு வந்து சிரமப்படுறாங்க. சோத்துக்கே சிங்கி அடிக்கிறாங்க. பாவம் அங்கே வந்து சிரமப்படுறாங்க. அதனால கழகம் நடத்த முடியலன்னு. ஆமாம், கழகத்தை நடத்த முடியல. அதனால தான் அப்பப்போ வந்து அன்னாரி வளையத்துக்கு போய் சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சிக்கலில் இருக்கிற ஒருத்தருக்கு திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய உதவியாக இந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்து கை தூக்கி விடுறார். எவ்வளோ பெரியது! அவங்களே ஏகப்பட்ட கோடிகளை வச்சு குவிச்சு சொத்து பத்துகளோட செழிப்பாக இருக்காங்க. இதில் திமுக வேற ஒரு தொகை கொடுக்குது. இவங்க கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அப்போ இதெல்லாம் வந்து அட்டவணை பிரிவு மக்கள் வந்து எல்லாத்தையும் கேட்க தான் செய்கிறாங்க. அவங்க சமூக பிரிவு மக்களே பார்த்துக்கிட்டு தாங்க இவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ட்டு. பெரியாருடைய மாணவன் அவரு, பெரியார் பெரியார் மாணவர். அதான் இதெல்லாம் வந்து வசதி. இங்க இப்போ நீங்க அம்பேத்கரை வந்து இப்பதான் கேட்டாரு, அம்பேத்கர் மராத்தியர்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. மராத்தியர் அம்பேத்கருக்கு இங்க ஒரு சிலை வைங்க, நீங்க திராவிட மாடல்கிட்ட சொல்லி வைக்க சொல்லுங்க, அதுக்கு இந்த 10 லட்ச ரூபாய் கொடுங்க, ஒரு பிரம்மாண்டமா சிலை வைங்க, அது செய்யுங்க. அதில் ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அம்பேத்கர் சிலை கூட வைக்க வேணாம் சார். இங்கேயே வந்து அட்டவணை பிரிவு தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ரெட்டைமலை சீனிவாசன் இருக்கார், அயோத்திதாசர் இருக்கார். இதுக்கெல்லாம் நீங்கள் அரசிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை செய்யுங்க. இல்லை வேறு அருந்ததி பிரிவிலே எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வைங்க, செய்யுங்க. அதை செய்யாமல் ராமசாமியார் பிம்பத்தை ஏன் வந்து கட்டமைக்கிறதுக்கு வந்து இந்த காசை கொண்டு போய் அங்கே கொடுக்குறீங்க? சிறுத்தைகள் வந்து சேர்த்து சேகரித்த காசு வந்து இப்படி வந்து தனியாக போகுதுக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இந்த திராவிட கூடாரத்தில் தான் வந்து காலத்தை ஓட்டியாக வேண்டிய நிலை. அவ்வளோதான். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.